ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நாம ஆன்லைன் கேமிங் பில் 2025 பற்றி பார்க்க போகிறோம். பில் பாஸ் ஆகி ஆல்ரெடி 2 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு. பட் நம்ம இன்னும் எந்த ஒரு வீடியோவும் மேக் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ எனக்கு சரியான டைம் கிடைக்கல, அதான் என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல. இப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் கவர் பண்ண முடிஞ்சுது. இதுவரை நடந்திருக்க எல்லா டீட்டெயில்ஸும் கவர் பண்ணுறனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? வீடியோவில் போய்டும் வாங்க. ஆன்லைன் கேமிங் பில் 2025 இது வந்து ரியல் மணி கேமிங்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறாங்க. இதன் மூலயமா இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் பார்த்தோம்னா, யூத்ஸ் பயங்கரமாக அடிக்ஷன் ஆகுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லோன் வாங்கி ப்ளே பண்ணுறாங்க, இதனால் நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருது, சூசைட் கேசஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் கூட சேர்த்து இன்னொரு மெயின் ரீசன் டெரர் ஃபண்டிங், இல்லீகல் மணி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பில் வந்து ஒரு 3 டேஸில் பாஸ் பண்ணிட்டாங்க. பட் நார்மலாக வந்து ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஆகும். ஒரு ஏதாவது பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட அதுக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும். பட் இது வந்து 20th ஆகஸ்ட்டில் கேபினெட்லேயும் லோக்சபாலையும் பாஸ் பண்ணுறாங்க. 21st ஆகஸ்ட்டில் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுறாங்க. 22nd ஆகஸ்ட்டில் பிரசிடென்ட் பில் சைன் பண்ணிட்டு பில் பாஸ் ஆகிடுது. ஓகேங்களா? நமக்கு ஒரு பிக் ஸ்டாட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்தியாவில் வந்து 23 to 25 crore பீப்புள் வந்து ஃபேண்டசி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ட்ரீம் லோனே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது வந்து பேன் பண்ணிட்டாங்க ஃபேண்டசி ஆப்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதை இனிமேல் யாராவது ப்ரொமோட் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஃபைனோடு சேர்த்து ஒரு ஜெயில் பெனால்ட்டியாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேண்டசி ஆப்ஸ் இமீடியட்டாக பேன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து இந்தியாவில் ஒரு எக்கனாமிக்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். பிகாஸ் 20,000 கோடி வந்து ஜிஎஸ்டியால் இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ அது கட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 3 lakh பீப்புள் வந்து ஜாப் வந்து லாஸ் ஆக சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த இம்மிடியட்டாக நடந்தனால ஒரு கணிப்பு வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே ஃபேண்டசி ஆப்ஸுக்கு நிறைய இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2020 ஒரு இஷ்யூ நடந்தது. என்னடானா அப்பயும் ஃபேண்டசி வந்து ஆப்ஸ்லாம் பேன் பண்ணாங்க. பட் அது வந்து இந்தியா ஃபுல்லாக இல்லை, சில ஸ்டேட்ஸில் மட்டும். அது என்னென்ன ஸ்டேட்ஸ்லான்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அசாம், ஒடிஷா, நாகாலாந்து, சிக்கிம் இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் மட்டும் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சொன்னால யூத் அடிக்ஷன்ஸ், இதனால் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய வருது, இது ஒரு கேம்பிளிங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அப்புறம் ஃபேண்டசி ஆப்ஸ், அதாவது ட்ரீம் லெவன் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு கேட்கும்போது எந்தெந்த கோர்ட்டுனா பாம்பே, ராஜஸ்தான் இந்த மாதிரி கோர்ட்ஸில் வந்து கேஸ் போட்டாங்க. ஆர்டிகல் 9(1)G இது வந்து லீகல் பிஸ்னஸ் எந்த ஒரு வேலிட் ரீசன் இல்லாமல் பேன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இதனுடைய மீனிங். ஓகேங்களா? ட்ரீம் லெவன் இந்த ஆர்டிக்கல் வச்சு கேஸ் போட்டாங்க. இது கேம்லிங் இல்லை, ஸ்கில் ஆஃப் கேம், இதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இல்லாமல் நீங்கள் பேன் பண்ணுறீங்கிற மாதிரி போட்டு திரும்பவும் ட்ரீம் லெவன் உள்ளே வந்துருச்சு மார்க்கெட் உள்ள. நெக்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம ஸ்டேட்டில் நடந்திருக்கு. 2021 பிப்ரவரியில் தமிழ்நாடு நம்ம கவர்மெண்ட்டு ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. அதில் வந்து ஆன்லைன் கேம்ஸ்லாம் பேன் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. ரம்மி, போக்கர், ஃபேண்டசி எல்லாத்தையுமே பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேண்டசி ஆப்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் போனாங்க. 2021 ஆகஸ்ட்டில் அந்த மாதிரி போனாங்க. அப்பயும் ஆர்டிகல் 19(1)G இதன் மூலயமாவே கேஸ் போட்டு அதை வந்து இது வந்து ஸ்கில் ஆஃப் கேம் எப்படி பேன் பண்ண முடியுன்ற மாதிரி பேசி முடிச்சிட்டாங்க அவங்க. அப்புறம் சார் ஓகே, டிஎன் கவர்மெண்ட்டும் 2022 அக்டோபரில் சரி இதை பேன் பண்ண முடியாது, நாம் இதை ரெகுலேட் பண்ணுவோம், சில ரூல்ஸ் போடுவோன்ற மாதிரி யோசித்தாங்க. ஃபைனலாக 2023 ஏப்ரலில் தான் நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்தது. என்னடானா தமிழ்நாடு ப்ரொஹிபிட்டேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்லிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் ஆக்ட் 2022 இதில் வந்து நிறைய ரூல்ஸ் வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி ஆப்ஸுக்கு நிறைய இஷ்யூஸ் முன்னாடியே வந்திருக்கு. ஃபேண்டசி பிளேயர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பெனால்ட்டி வருமாடான்னா அதெல்லாம் எதுவும் இல்லை, பெனால்ட்டி இருக்காது, எந்த ஒரு விஷயம் இல்லை. பட் இனிமேல் அந்த ஃபேண்டசி ஆப்ஸை ப்ரொமோட் பண்ணுறவங்க மேலே ஒரு சீரியஸ் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபேண்டசி இமீடியட்டாக பேன் ஆச்சு. இதனால் பிளாக் மார்க்கெட்டில் அந்த பெட்டிங் வந்து பிளாக் மார்க்கெட் ஆல்ரெடி நிறைய இருக்குது. பட் இனிமேல் இன்னும் இன்க்ரீஸ் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குன்ற மாதிரி ஃபேண்டசி எக்ஸ்பர்ட் கணிச்சிருக்காங்க. இந்த ஃபேண்டசினால தான் நிறைய யூடியூப் சேனல்ஸ், டெலிகிராம் சேனல்ஸ்லாம் க்ரோ ஆகிருக்கு. இதுதான் உண்மை. பட் இப்போவும் அவங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நியாயமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் கிடையாது. சில பேர் பணத்துக்காக ஆசைப்பட்டு
பெட்டிங் ஆப்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க, டைரெக்டாகவே ப்ரொமோட் பண்ணுறாங்க. எப்படின்னா இப்போ மெம்பர்ஸ் வந்து சில வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க, நமக்கு அந்த விஷயம் தேவையில்லை. பட் இவங்க வந்து அந்த வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க, பேன் ஆகிடும், நாங்கள் கொடுக்குற வெப்சைட் யூஸ் பண்ணுங்க, பேன் ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையவே இப்போ நடந்திருக்கு. அப்புறம் என்னுடைய ஒப்பீனியன் என்னடான்னா, கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பில் பாஸ் பண்ணால் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது எல்லா இந்தியனோட அதான் கடமை அது. நானும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் இதை ஒரு இமீடியட்டாக ஃபுல்லாக பேன் பண்ணதுக்கு பதிலாக ஒரு ரெகுலேஷன்ஸ் போட்டு கட்டுப்படுத்திருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதனால் வந்து இம்மீடியட்டாக பேன் பண்ணால பிளாக் மார்க்கெட் வந்து 100% வந்து இன்க்ரீஸ் ஆகும், சான்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை அவங்க பார்த்துருக்கலாம். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு, இது வரைக்கும் எந்த பில்லும் இவ்வளோ ஸ்பீடாக பாஸ் பண்ணதில்லை, ஏன் இதுக்கு மட்டும் நடந்தது? இந்த மாதிரி சம் டவுட்ஸ்லாம் எனக்கு இருக்குது. ஓகே, இதனால் இந்த பேன்னால் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா, டொமஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக அடி வாங்கும். ஃபேன் கோடு ட்ரீம் வந்து தான். ஸோ அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் வந்து நிறைய லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது ஃபேன் கோடு தான் பண்ணிருக்காங்க. ஸோ அது அடி வாங்க நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸ்பான்சர்ஷிப், இந்தியன் டீமுக்கு இப்போது ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டாங்க, அதான் விலகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறது ட்ரீம் லெவன் தான். ஸோ அதுவும் நிறைய இம்பேக்ட் ஆக போகுது. இனிமேல் இம்பேக்ட் கொடுக்கும் பயங்கரமாக. T10 மேட்சஸ் நடக்கிறதே ட்ரீம் லெவனால தான் என்னை பொறுத்தவரை. ஸோ அது பயங்கரமாக அடி வாங்கிடும் ட்ரீம் லெவன் இல்லை அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நிறையவே இம்பேக்ட் இருக்கும், டைரெக்டாகவே கொடுக்கும் அதுவும் பேன் ஆகணுனால. ஓகே, ட்ரீம் லெவன் சிஇஓ ஹர்ஷ் ஜெயின் இவரை வந்து ஒரு இன்டர்வியூவில் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எந்த இதுவும் பண்ண போதில்லை, எந்த ஆக்ஷனும் எடுக்க போதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் இது வந்து ஒரு கம்பேக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இவங்க கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, பட் எல்லா ஒர்க்கும் அப்படியே கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கடுத்து இவர் என்ன சொன்னாருடான்னா, எந்த ஒர்க்கர்ஸையும் நாங்கள் தூக்கலை, சேலரி கட்டும் கிடையாது, நார்மலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபேண்டசி ஆப்ஸ்க்கு இருந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு இது வந்து கேம் ஆஃப் ஸ்கில். ஆல்ரெடி வந்து கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரலுக்கு டைரெக்டாக இந்த ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ண பவர் கிடையாது, ரெகுலேட் மட்டும் தான் பண்ண முடியும். பட் ஸ்டேட்ஸுக்கு இருக்குது பவர் இதை பேன் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து கேம் ஆஃப் ஸ்கில்ல, ஸோ இதை பேன் பண்ண முடியாது. ஸ்டேட்ஸும் இதை ரெகுலேட் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டாக கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்ட ஆப் வந்து ஏ23 ரம்மி. இவங்க கர்நாடகா ஹைகோர்ட்டில் கேஸ் போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து 28th ஆகஸ்ட்டில் நமக்கு கிடச்சிது. 30th ஆகஸ்ட்டில் ஹியரிங் வந்தது. கோர்ட்டில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். நம்ம ஏ23 ரம்மி சைடு வந்து லாயர் வந்து சிஏ சுந்தரம் சார், கவர்மெண்ட் சைடு லாயர் வந்து துஷார் மேத்தா சார். ஓகேங்களா? கோர்ட்டு வந்து கேட்குறாங்க, எதுக்கு பேன் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் சைடு ரீசன்ஸ் வந்து இதனால் இல்லீகல் டெரர் ஃபண்டிங் நடக்குது, நிறைய சூசைட்ஸ் ஏற்படுதுன்ற மாதிரி அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன ரீசன்ஸை சொல்கிறாங்க. அதுக்கு சுந்தரம் சார் ரிப்ளை பண்ணுறாரு, இந்த மாதிரி டெரர் ஃபண்டிங் நடக்கிறதுக்கான காரணம் வந்து சில சின்ன ஆப்ஸ் இருக்குது, ஒத்துக்கிறோம். பெரிய பெரிய ஆப்ஸ் ட்ரீம் லெவன், மை லெவன் சர்க்கிள் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக கேவிசி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அது நடக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. சின்ன சின்ன ஆப்ஸ் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை ரெகுலேட் பண்ணுவோம், அதை வந்து பேன் பண்ணுவோம். எதுக்கு ஃபுல்லாக பேன் பண்ணுறீங்க? நெக்ஸ்ட் இது ஓவர் நைட்லேயே பேன் பண்ணுற என்ன ரீசன்? இந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கோர்ட்டும் எதுக்கு ஓவர் நைட்டில் பேன் பண்ணுற மாதிரி கேட்டு நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து செப்டம்பர் 8th வச்சுருக்காங்க. ஸோ இல்லீகல் டெரர் ஃபண்டிங் சொன்னாங்கல்ல, அதுக்கு வந்து ப்ரூஃப்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சில ஆப்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப் வந்து பாகிரா கேரம் பார்ப்போம். பாகிரா கேரம் இவங்க வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் 1 செப்டம்பரில் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் வந்து இவங்க எதன் மூலயமா கேஸ் போட்டாங்கன்னா, ஆர்டிகல்ஸ் 14, 21 இதெல்லாம் வைலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டாங்க. கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு டெசிஷனும் ஆப் ஓனர்ஸ் கூட மேக் பண்ணலை, டேரெக்டாக ஓவர் நைட்டில் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹைகோர்ட்டும் டேரெக்டாக எப்படி நீங்கள் பேன் பண்ணலாம், ஒரு இமீடியட்டாக ஒரு எந்த ஒரு டிசிஷனும் வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலை, ஸோ ஓவர் நைட்டில் எதுக்கு பேன் பண்ணீங்க, சரி ஓகே நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து ஒரு 8 வீக்ஸ் தள்ளி வைப்போன்ற மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப் வந்து பூம் லெவன், இவங்க மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இவங்க எதை வச்சு கேஸ் போட்டாங்களான்னா, இது வந்து ஸ்கில் ஆஃப் கேம், நீங்கள் எப்படி பேன் பண்ணலாம், இது கேம்பிளிங் கிடையாது, ஸோ நீங்கள் பேனை ரிமூவ் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த மாரி நெறைய இடத்துல வந்து கேஸ் வரனால, கவர்மெண்ட் சைடு இருந்து நாங்க சுப்ரீம் கோர்ட்க்கு இத எடுத்துட்டு போயிட்டோம். எல்லா இடத்துலயும் வர முடியாது. டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட்க்கு எடுத்துட்டு போயிட்டோம்ன்ற மாரி சொல்லிருக்காங்க. ஸோ ஃபைனலா ஃபேண்டஸி ஆப்ஸ் வருமா? வராதா? எல்லாரோட எதிர்பார்ப்பு இதான். கம்பேக் கண்டிப்பா இருக்கு. 100% ஃபேண்டஸி ஆப்ஸ் வரும். கண்டிப்பா. ஓகேங்களா? பட் நம்ம வெயிட் பண்ணணும். இது இதற்கான தீர்வு எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட் ஃபைனலா சுப்ரீம் கோர்ட் தான் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.